ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். காட் பிளஸ் இந்தியா இந்த அமைப்பின் கீழாக நம் அனைவரும் ஒன்றாக இணைந்திருக்கிறோம். இந்த நெட்வொர்க்கை நம்முடைய தேசத்திற்காக ஜெபிக்க, நம்முடைய தேசத்தை ஆசீர்வதிக்க ஆசைப்பட்டு இதனுடைய ஒருங்கிணைப்பாளர் பண்ணியிருக்கிறார். அவருக்காக நான் கடவுளை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். நம்முடைய தேசத்தின் காரியங்களை நினைக்கும் போது நாம் ஜெபிக்காமல் இருக்க முடியாது. இந்த காட் பிளஸ் இந்தியா ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்காக அருமையாக ஜெபித்து தேசத்தை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவனுடைய நாமத்தில் நன்றிகளை செலுத்துகிறேன். இந்த வாரம் எனக்கு கொடுக்கப்பட்ட ஸ்டேட் அல்லது ஆந்திர பிரதேசத்துக்காக நம்ம இப்போ ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். இனி யார் யார் இந்த அமைப்போடு இணைந்து தேசத்திற்காக ஜெபித்து ஆசீர்வாதத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களோ உங்களை எல்லாரும் நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். நீங்கள் பாரத்தோடு நம்முடைய தேசத்திற்காக ஜெபிக்க உங்களை அழைக்கிறோம். இப்பொழுதும் ஆந்திர பிரதேசத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரமபிதாவே, உண்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய 28 மாநிலங்களில் இந்த ஆந்திர பிரதேசத்துக்காக நாங்கள் இன்று ஜெபிக்கிறோம். கவர்னரை நாங்கள் பிளஸ் பண்ணுகிறோம் சுவாமி. ஆந்திர பிரதேசத்தின் முதலமைச்சர் ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் சந்திரபாபு நாயுடு அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். டெப்டி சீஃப் மினிஸ்டர் பவன் கல்யாண் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். தேவன் அருமையாக கொடுத்த இந்த மாநிலத்தை தேவன் பிளஸ் பண்ண வேண்டுமாய் வேண்டுகிறோம். அப்பா, எப்படி ஒவ்வொரு மாநிலத்தையும் நீங்கள் ஆசீர்வதித்து வருகிறீர் என்பதை நாங்கள் நினைத்து உண்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு கர்த்தாவே ஜனத்தையும் உங்களுடைய கரத்தில் தருகிறோம். நீங்கள் சுவாமி அங்கே ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை முழுமையாக அனுபவிக்கக்கூடிய கிருபைகளை நீங்கள் கட்டளையிட வேண்டுமாய் வேண்டுகிறோம். அப்பா, வேலை செய்கிற ஒவ்வொருத்தரையும் பிளஸ் பண்ணுங்க. அவங்க என்ன வேலை செய்தாலும் அவங்களுடைய கைகளின் பிரயாசத்தை வாய்க்க பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் ஆசீர்வதித்தா மாத்திரம்தான் ஐஸ்வர்யம் வரும் இயேசு சுவாமி. அப்பா, அந்த மாநிலத்தினுடைய செழிப்புக்காக நாங்கள் வருகிறோம். தேவன் தாமே செழிப்பை கட்டளையிடுங்க. சந்தோஷத்தை, சமாதானத்தை விசேஷமாய் நீங்கள் வைத்து விட்டு போன அந்த சமாதானத்தை அந்த தேசத்தை நோக்கி நாங்கள் கூறுகிறோம். நாங்கள் பேசும்போது அங்கே நிறைவேறும் என்பதை நாங்கள் நம்புகிறோம். தேவதூதர்களை அனுப்பி தேவன் கர்த்தாவே அங்கே நன்மைகளை கட்டளையிட போகிறீங்க. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, அங்கே கஷ்டப்படுகிற ஒவ்வொரு ஜனத்தையும் உங்களுடைய கரத்தில் தருகிறோம். விசேஷமாய் ஜெயிலில் இருந்து யாரெல்லாம் வேதனைப்படுறாங்களோ அப்பா, அவங்கள எல்லாம் தேவன் ஒரு முறை தொட வேண்டுமாய் வேண்டுகிறோம். உங்களுடைய ரட்சிப்பை நீங்கள் கட்டளையிட வேண்டுமாய் வேண்டுகிறோம். ஹாஸ்பிட்டல்ஸில் சுவாமி வியாதியோடு கஷ்டத்தோடு இருக்கிற ஒவ்வொருத்தரையும் தேவனுடைய கரத்தை வைத்து தொட வேண்டுமாய் வேண்டுகிறோம் இயேசு சுவாமி. கடன் பாரத்தில் குடும்ப பிரச்சனைகளில் தவிக்கிற ஒவ்வொருத்தரையும் தேவன் பிளஸ் பண்ணுங்க. போதை வஸ்துக்களுக்கு அடிமையாக இருக்கிற ஒவ்வொருத்தரையும் தேவன் விடுதலையாக்குங்க. நாங்கள் வாசிக்கிறோம், குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவார்கள் நாங்கள் விசுவாசிக்கிறோம் இயேசு சுவாமி. தேவன் ஒரு நிமிஷம் அங்கே ஒரு என்கவுண்டரை கட்டளையிடுங்க. தேவன் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் வேண்டுகிறோம். வியாபாரத்தை பிளஸ் பண்ணுங்கப்பா. தேவனே, வருமானத்தை பெருக்கி கொடுங்க. ஒவ்வொரு தொழிலையும் ஆசீர்வதிங்க. தேவனுடைய கரம் கூட இருக்கட்டும். ஒவ்வொரு ஸ்கூலுக்காக, காலேஜுக்காக, ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனுக்காக ஜெபிக்கிறோம். படிக்கிற கர்த்தாவே, வேலை பார்க்குற ஒவ்வொருத்தரையும் தேவன் பிளஸ் பண்ணுங்க. ஒரு விடுதலையை நீங்கள் கட்டளையிட வேண்டுமாய் நாங்கள் பேசுகிறோம். ஏசப்பா, நாங்கள் கர்த்தாவே பேசுகிற தேவனிடத்தில் பேசிகிட்டு இருக்கிறோம். தேவன் தாமே கட்டளையிட்டு ஆசீர்வதிங்க. உண்மை குறித்த உணர்வை எல்லாருக்கும் கட்டளையிடுங்க. தேவ நாமம் அங்கே மகிமைப்பட வேண்டுமாய் வேண்டுகிறோம். ஏசப்பா, நீங்கள் ஆசீர்வதித்து அந்த ஸ்டேட் கர்த்தாவே வாழ்ந்து சுகமாக இருப்பதை நாங்கள் பார்க்க இறங்குங்க. எல்லாரும் உண்மை கண்டுகொள்ள இறங்குங்க. உங்களுடைய ரட்சிப்பை நீங்கள் கட்டளையிடுங்க இயேசு சுவாமி. நீங்கள் யாரை தெரிந்தெடுத்திருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாம் உங்களுடைய ரட்சிப்பை கட்டளையிடுவீங்கப்பா. தேவன் இரக்கம் பாராட்டி நிறைய பேருக்கு மெய்யான தெய்வத்தை கண்டுகொள்ளக்கூடிய கிருபையை நீங்கள் கட்டளையிடுங்க. அப்படி நீங்கள் செய்ய போகிற தயவர்க்காய் உமக்கு கோடி ஸ்தோத்திரம். அத்தாரிட்டியில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் தருகிறோம். ஆளுகிறவர்களுக்கு நன்மை கர்த்தாவே உம்மிடத்திலிருந்து கொடுக்கப்படட்டும். ஊழல் இல்லாத ஒரு மாநிலமாக முழுமையாக மாற்றி கொடுங்க. நீங்கள் ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. எங்கள் ஜெபங்களையெல்லாம் தள்ள மாட்டேன்னு எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கீங்க. இப்பொழுது நாங்கள் இந்த ஜெபித்த ஜெபத்தை தேவன் ஆசீர்வதித்து காரியங்களை செய்ய போகிற தயவர்க்காய் கோடி ஸ்தோத்திரம். எல்லா துதியும் கனத்தையும் மகிமையையும் உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும். அன்பு இரக்கம் நிறைந்த பரமபிதாவே, ஆமேன். இப்பொழுதும் நான் ஒரு காரியத்தை குறித்து உங்களோடு கூட பேச ஆசைப்படுகிறேன். தாவீது நமக்கெல்லாம் தெரிந்தபடி ஒரு ஆடு மேய்ப்பவனாக மாத்திரம்தான் முதல்ல தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கினான். ஆனால் அந்த வனாந்திரத்தில் அவன் இருக்கும்போது
பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் தேவனிடத்துலேருந்து பெற்றுக்கொண்டான். அவன் பாடின பாட்டுகள், அவன் எழுதின எழுத்துக்களை நம்ம சங்கீத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். சங்கீதம் 107 அவனை குறித்து பார்க்கும்போது அவன் வனாந்திரத்தில், காட்டில் அல்லது கஷ்டத்தில் இருந்தான்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அவனுக்கு கடவுள் கொடுத்த ஞானம் பயங்கரமான ஞானம். சங்கீதம் 107 அவன் கடலை குறித்து பேசுகிறான். கடல் 107 23 வாசிக்கும்போது, கப்பலேறி கடல் யாத்திரை பண்ணி திரளான தண்ணீரிலே தொழில் செய்கிறார்களே அப்படின்னு சொல்றான். நான் யோசித்து பார்த்தேன், அவன் பெரிய கடல், நம்மெல்லாம் பார்க்குற மாதிரி பெரிய கடலை அந்த சின்ன வயசுல பார்த்தானான்னு தெரியல. ஆனா தேவன் கொடுத்த ஞானத்தின்படி அவன் கடல் யாத்திரை பண்ணி தொழில் செய்கிறவர்களை குறித்து அவன் பேசிட்டு இருக்கிறான். இதை வாசிக்கும் போது என்னுடைய மனசுல ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா நம்ம கடலை பார்த்தா பயப்படுவோம், ஆனா அவன் கடலுக்குள்ள போயிட்டு வந்தவன் மாதிரி நிறைய காரியங்களை இந்த சங்கீதம் 107 சொல்லுகிறான். அவன் சொல்லும்போது இந்த கடல் யாத்திரை பண்ணி தொழில் செய்கிறவர்கள் என்னதை பார்த்துருக்காங்களாம், கர்த்தருடைய கிரியைகளையும் ஆழத்திலே அவருடைய அதிசயங்களையும் காண்கிறார்கள். நம்ம ஒரு ஃபிஷ் டேங்கை பார்க்கும்போதே எவ்வளோ பிரமிப்படைகிறோம், எவ்வளோ நமக்கு தெரியாத காரியங்கள் நிறைய இருக்குது. ஆனால் அந்த கடல் யாத்திரை பண்ணி போகிறவங்க விதம் விதமான அதிசயங்களை காண்கிறார்களே அப்படின்னு சொல்கிறான். இப்போ இப்படி ஸ்மூத்தாக ஒரு செயிலிங் போயிட்டு இருந்தா எப்படி இருக்கும், அப்படி போயிட்டு இருக்கும்போது 25 ஒரு காரியத்தை குறித்து தாவீது சொல்லுகிறாப்புல, அவர் கட்டளையிட, யாரு, கர்த்தர், கர்த்தருடைய கிரியையை பார்த்து எப்படி அதிசயப்பட்டாங்களோ, ஆனா அதே நேரத்துல அவர் கட்டளை இடும்போது ஒரு பெருங்காற்று எழும்புது. வாழ்க்கையில நிறைய நேரத்துல ஸ்மூத்தா போயிட்டு இருக்கோம், அழகா போயிட்டு இருக்கோம், நல்லா என்ஜாய் பண்ணி லைஃபை போயிட்டு இருப்போம். ஆனா என்ன நடக்குதுன்னா திடீர்னு ஒரு பெருங்காற்று. நிறைய நேரத்துல இந்த பெருங்காற்று எப்படி வந்துச்சு, எப்படி நடந்துச்சுன்னு நம்ம சந்தேகப்படுறோம். அவன் பண்ணியிருப்பானா அல்லது இவன் என் குடும்பத்துக்கு விரோதமா செய்திருப்பானா? ஆனா வேதத்துல தாவீது என்ன சொல்லுகிறாப்புலன்னா, அவர் கர்த்தர் கட்டளையிட ஒரு பெருங்காற்று எழும்பி அதன் அலைகளை கொந்தளிக்க பண்ண. நம்ம வாழ்க்கையில நிறைய நேரம் அலைகள் கொந்தளிக்குதா, பெருங்காற்று எழும்பி நம்ம அலைக்கழிக்கப்படுறோமா? எல்லா நேரத்திலையும் நம்ம பாவமோ அல்லது மற்றவங்களோ செய்தாங்கன்னு நம்ம நினைக்க வேண்டியதுல சில நேரத்துல அதை கர்த்தரே கட்டளையிடுகிறார். இப்ப என்ன நடந்திருக்கு பாருங்க, 26 இந்த சந்தோஷமா செயல் பண்ணி அதிசயங்களை பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருந்தவங்க திடீர்னு அலைக்கழிக்கப்படுறாங்க. அவங்கள ஆகாயத்தில் ஏறி ஆழங்களில் இறங்குகிறார்கள். இதை நம்ம யோசிக்கணும் அப்படின்னா நமக்கு 2004 வந்த சுனாமியை யோசித்தோம்னா தெரியும். நம்ம நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம், ஒரு பனை மரத்தளவு உயரத்துக்கு அலைகள் எழும்பிச்சு அப்படின்னு சொல்றாங்க. அலைகள் ஏறின வேகத்துக்கு அதே அளவுக்கு கீழே தள்ளி விட்டுரும், அந்த அளவுக்கு கீழே போயிட்டாங்க, ஆழங்களில் இறங்குகிறார்கள். அவங்க ஆத்மா கிளேசத்தினால் கரைந்து போகிறது, ஆத்மா கிளேசத்தினால் கரைந்து போகிறது. இப்ப என்ன பண்றாங்க, வெறித்தவனை போல அலைந்து தடுமாறுகிறார்கள். நமக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலே எல்லாத்தையும் மறந்துடுவோம், எல்லாத்தையும் மறந்து வெறித்தவனை போல கஷ்டப்பட்டு அலைந்து தடுமாறுகிறார்கள். அவளுடைய ஞானம் எல்லாம் முழுகி போகிறது. எத்தனை டிகிரி வாங்கியிருந்தாலும் கஷ்டம் வந்ததுன்னா அந்த கஷ்டத்துக்கு முன்னால டிகிரியும் படிப்போ நம்ம ஸ்டேட்டஸோ நம்ம அந்தஸ்தோ நிற்காது. அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஆனா அந்த சிச்சுவேஷன்ல நம்ம என்ன பண்றோம்ன்றதான் முக்கியமான விஷயம். 28வது வசனத்துல வாசிக்கிறோம், இவ்வளவு கஷ்டப்பட்ட ஜனங்கள் உடனே என்ன பண்றாங்க, அப்பொழுது தங்கள் ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். தாவீது அன்னைக்கே சொல்லி போயாச்சு, ஆபத்து வந்தா கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். அது தாவீது கற்றுக் கொடுத்த பாடம். நம்ம எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில கஷ்டம் வந்தா யாரை நோக்கி கூப்பிடுறோம்? உடனே நம்மளோட பேங்க் பேலன்ஸை பார்க்குறோமா அல்லது உதவி செய்ய யாராவது இருக்காங்களான்னு பார்க்குறோமா? முதலாவது நம்ம செய்ய வேண்டியது, ஆபத்துல அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள்னு சொன்ன வார்த்தையை நமக்கும் உரித்தாக்கணும். எந்த ஆபத்து, அது சின்னதா இருக்கலாம் பெருசா இருக்கலாம், ஒரு சின்ன தலைவலியா இருக்கலாம் அல்லது பெருசா இருக்கலாம், நம்ம செய்ய வேண்டியது கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். அப்ப அவர் என்ன செய்வாரா, அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார். இது மாறாத வார்த்தை. ஒருவேளை செய்வாரோ செய்ய மாட்டாரோன்ற டவுட்டே நமக்கு தேவையில்லை. நம்ம கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது அவர் இக்கட்டுகளுக்கு நீங்களாக்கி விடுவிக்கிறார், கொந்தளிப்பை அமர்த்துகிறார். எப்படி கொந்தளிப்பு வந்துச்சோ, பெருங்காற்று உண்டாகி கொந்தளிப்பு வந்துச்சோ, அந்த கொந்தளிப்பை அமர்த்திடுவார். அலைகள் அடங்கிரும். அலைகள் வேற எதுக்கும் அடங்காது. கர்த்தர் அடக்குனாருன்னா நெக்ஸ்ட் செகண்ட், நானோ செகண்ட் கொந்தளிப்பு அடங்கும். உடனே அமைதல் உண்டானது நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். இப்ப எல்லாம் பீஸ்ஃபுல் ஆயிடுச்சு. ஸோ திருப்பி நமக்கு என்ன ஆயிடுச்சு, சந்தோஷம் ரிட்டர்ன் ஆயிடுச்சு. இந்த கடல்ல இப்படி போயிட்டு இருந்தவங்க
தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். என்ன பிரச்சனை வந்தாலும் கடைசியில பாருங்க, அவங்க எங்க போய் இறங்கணும்னு நினைச்சாங்களோ அங்க கர்த்தர் கொண்டு வந்து சேர்க்கிறார். நம்ம வாழ்க்கையிலையும் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி, எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சரி, இந்த சங்கீதம் 107:28 தான் கீ. ஆபத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிட்டா உடனே இக்கட்டுக்கு நீங்களாக்கி விடுவித்து கொந்தளிப்பை அமர்த்தி அலைகளை அடக்கி அமைதலை கொடுத்து நம்ம எங்க போய் சேரணுமோ அங்க கொண்டு போய் சேர்த்துருவார். நம்ம இது தாவீதோட எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நம்ம பார்த்தோன்னா இயேசு சுவாமி உலகத்துல இருக்கும்போது நம்ம மத்தேயு 2 இன்சிடென்ட்ஸை ரெக்கார்ட் பண்றாப்புல. ரெண்டுமே கடல் குறித்த இதுதான். மத்தேயு 8ஆம் அதிகாரத்துல 18வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், திரளான ஜனங்கள் தம்மை சூழ்ந்திருக்கிறதை இயேசு கண்டு அக்கறைக்கு போக கட்டளையிட்டார். பெருங்கூட்டம் அவரை ஃபாலோ பண்றாங்க. உடனே அவர் சொல்றாரு, நம்ம கடலுக்கு அக்கறைக்கு போவோம் அப்படின்னு. அவர் படவில ஏறின போது அவருடைய சீஷர்கள் எல்லாரும் பின் சென்று ஏறினார்கள். எல்லாரும் அவர் பின்னால போறாங்க. இப்ப முதல்ல கடல்ல காலை தூக்கி வைத்தது, படவுல காலை தூக்கி வைத்தது இயேசு சுவாமி தான். அவர் ஏறிட்டாரு, அவர் தான் போக சொல்றாரு, அக்கறைக்கு போக கட்டளையிட்டார். இங்க போங்கன்னு சொன்னதே அவர் தான். அவர் படவுல முதல்ல ஏறாரு. ஏறினோன்னு சீஷர்கள் பின் சென்று ஏறினார்கள். ஆனா என்ன நடக்கு பாருங்க, படவு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. இப்ப அவரும் படகுல இருக்காரு, அவரும் கடல்ல தான் இருக்காரு. ஆனா கடல்ல என்ன நடக்குது, பெருங்காற்று உண்டாகி படவு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் சிச்சுவேஷன் மாறுது. நம்ம வாழ்க்கையில கடவுளோட தான் இருப்போம், அவர் சொல்லிதான் செய்வோம், நம்ம அவர் கூட தான் ஏறி இருப்போம். ஆனா சில நேரத்துல பெருங்காற்று வரும், அலைகளினால மூடப்படத்தக்கதாய் பெருங்காற்று வரும், அலைக்கழிக்கப்படுவோம். நம்ம நிறைய நேரம் என்ன கேள்வி கேட்குறோம், எனக்கு கூட தான் இருந்தாரு, நான் அவர்கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டு தான் பண்ணினேன். சின்ன பிள்ளைங்க மாதிரி நம்மளும் சொல்லிட்டே இருப்போம், நான் அவர் சொல்லி தான் செஞ்சேன், அவர் ப்ரேயர் பண்ணி தான் பண்ணினேன், ஏன் எனக்கு இந்த கஷ்டம். அந்த காலத்திலையும் சீஷர்களுக்கு இதே நிலைமை உண்டாயிருந்திருக்கு. ஆனா அதுல பாத்தீங்கன்னா அவரோ நித்திரையா இருந்தார், கூட தான் இருந்தாரு, ஆனா அவரு நித்திரையா இருந்தார். அதுலயும் அவர் ஒரு நல்ல தலையணெல்லாம் கொண்டு போய் தூங்கணும்னு பிளான் பண்ணியே போய் தூங்கியிருக்கார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவங்க அலக்களிக்க பார்த்தோன்னு சொல்றாங்க, அவரை எழுப்பி, ஆண்டவரே எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோம். நல்ல காரியம் பண்ணியிருக்காங்க சீஷர்கள். இந்த பிரச்சனை வந்தோன்னா அவங்க என்ன பண்ணலாம், நம்மளே கடலுக்குள்ள குதிச்சிருவோமா, நீந்தி போக ட்ரை பண்ணுவோமாலாம் யோசிக்கல. உடனே தூங்கிட்டு இருந்த இயேசுவை எழுப்புறாங்க. நம்ம வாழ்க்கையிலையும் நிறைய நேரத்துல இயேசு சுவாமி இருந்தாலும் தெரிந்தாலும் பார்க்காத ஒரு மாதிரி அல்லது தூங்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்தா நம்ம முதல்ல செய்ய வேண்டியது அவரை போய் எழுப்பணும். ஆண்டவரே எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோம் அப்படின்னு சும்மா சொல்லியிருப்பாங்க என்றார்கள்னு வேதத்துல ரெக்கார்ட் ஆயிருக்கு. கத்தி இருப்பாங்க, அங்க சுத்தி அலைகள் பெருங்காட்டுல அலக்கழிச்சிட்டு இருக்கு, இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, கத்தி இருப்பாங்க. நம்ம வாழ்க்கையில எத்தனை தடவை ஏசப்பான்னு கத்தி இருக்கோம். பிரச்சனை வந்த உடனே மடிந்து போகிற எங்களை ரட்சி ஆண்டவரேன்னு கத்தணும். கத்தனா என்ன நடக்குமா, அவர் என்ன சொல்லியிருக்காரு அன்னைக்கு, அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள். அவர் அற்ப விசுவாசிகளே, விசுவாசம் அற்ப விசுவாசம்னா விசுவாசம் இல்லாதவங்கன்னு அர்த்தம் கிடையாது, கொஞ்சம் போல விசுவாசம். நமக்கும் நிறைய நேரத்துல சில காரியங்களை குறித்து கொஞ்சம் விசுவாசம் இருக்கும், விசுவாசிப்போம், நம்ம எல்லாம் விசுவாசிகள் தான், ஆனா அந்த விசுவாசத்தோட குவான்டிட்டி கம்மி. அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி காற்றையும் கடலையும் அதட்டினார். நம்ம வாழ்க்கையிலையும் எழும்புகிற காற்றையும் கடலையும் கண்டிப்பா அதட்டுவார். ஆனா நம்ம சொல்ல வேண்டியது, நம்மளுடைய விசுவாசம் பெருக நம்ம அவரை கூப்பிடணும். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிடுச்சு. அவர் அதட்டுனா அடுத்த செகண்ட், அந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா உடனே, கொஞ்ச நேரம் கழிச்சுல உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிட்டு. அதுக்கப்புறம் அவங்க ஆச்சரியப்படுறாங்க, எப்படி காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது. நம்ம வாழ்க்கையில சிச்சுவேஷன் நம்பர் 1, கர்த்தர் கூட இருப்பார், கூடயே தான் இருப்பாரு, ஆனா காற்று அடிக்கும், அலைகள் வரும், சத்தம் போடுவோம், மடிந்து போகிறோமேன்னு. ஆனா வெளியில போய் யார்கிட்டையும் கத்தாம சத்தம் போடாம நம்ம போக வேண்டியது, ஏசப்பா நீங்க எழும்புங்க, என்னைய பாருங்க, என்னைய காப்பாத்துங்கன்னு சொன்னா அவர் கண்டிப்பா சொல்லுவாரு, அற்ப விசுவாசின்னு தான் சொல்லுவாரு. அற்ப விசுவாசின்னு சொன்னா கூட பரவாயில்ல, ஏன்னா அவர் உடனே காற்றையும் கடலையும் அதட்டிடுவார். மிகுந்த அமைதல் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். இது மத்தேயு எழுதுனா முதல் சிச்சுவேஷன். ரெண்டாவது சிச்சுவேஷன் பாத்தீங்கன்னா மத்தேயு 14:14 இயேசு சுவாமி என்ன பண்றாரு, சீஷர்களை எல்லாம் நீங்க போங்க போங்க போங்கன்னு அவசரப்படுத்துறாரு. நம்ம வாசிக்கும் போது இயேசு ஜனங்களை அனுப்பி விடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். ஃபாஸ்டா நீங்க போங்க போங்கன்னு சொல்லி போட்ல ஏற்றி அவங்கள அனுப்பிடுறாரு. முதல் சிச்சுவேஷன்ல ஜீசஸ் ஃபர்ஸ்ட் ஏறிட்டு சீஷர்களை 2வது வர சொன்னார்.
ஆனா இங்க வந்து இவங்களெல்லாம் ஏறுங்க போங்க போங்கன்னு அனுப்பிட்டு அவர் போகவே இல்லை. அவர் தனிமையா இருந்தார். நம்ம இன்னொரு இடத்துல வாசிக்கிறோம், அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். நம்மளை தனியா புஷ் பண்ணி அனுப்பினா கூட அவர் சும்மா இருக்க மாட்டாரு, நமக்காக ஜெபித்து கொண்டுதான் இருப்பார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையா இருந்தார். இப்ப சீஷர்கள் எல்லாம் படவுல நடுக்கடல்ல இருக்காங்க, அவர் மலையில தனியா ஜெபித்து கொண்டிருக்கிறார். இதுல என்ன நடக்குதுன்னு பாருங்க, 24. அதற்குள்ளாக படவு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றா இருந்தபடினால் அலைகளினால் அலைவுபட்டது. இப்பவும் போட்ல பிரச்சனை, அலக்களிக்கப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க. ஆனா இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். அவர் மலையில தான் இருந்தாரு, ஜெபம் பண்ணிட்டு தான் இருந்தாரு, தனியா தான் இருந்தாரு. நடுக்கடல்ல இந்த சீஷர்கள் கஷ்டப்படும் போது அவர் அங்க அதுக்கப்புறம் நான் ஜெபம் பண்றேன்னு வெயிட் பண்ணல, உடனே என்ன பண்றாரு பாருங்க, கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்தார். நம்ம வாழ்க்கையிலே நிறைய பிரச்சனை வந்தா அவர் திருப்பி இன்னொரு போட்டை எடுத்துட்டு வருவாரு, இன்னொரு படவுல பின்னால வருவாருன்னு நம்ம எதிர்பார்க்க வேண்டியதில்லை. அவரால் நடந்து வர முடியும். கடலின் மேல் நடந்து அவர்களிடத்துக்கு வந்தார். அவர் கடலின் மேல் நடந்து வருகிறதே சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயந்ததினால். எவ்வளவு புவரான பீப்புள் பாருங்க, நம்மளும் அப்படிதான் நிறைய நேரத்துல இருக்கிறோம். அவர் நடந்து வர்றாரு, ஆனா அவங்கள பார்த்து ஒரு கோஸ்ட் நடந்து வருதுன்னு சொல்லி பயப்படுறாங்க. இயேசுவையே அவங்க கோஸ்ட் நினைச்சு பயந்துருக்காங்க. அப்ப இயேசு சொல்றார், நான் திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள். நம்மள மாதிரி இயேசு சுவாமி யாரையும் கண்டம் பண்ண மாட்டார். உடனே நம்மனா ஒரு பிரச்சனை இல்ல மாட்டேன், நீ அதை பண்ணன அதனால இப்படி நடந்தது, நீ அன்னைக்கு அப்படி பண்ணன, நீ சின்ன பிள்ளையில பண்ணன, படிக்கும்போது பண்ணன, அப்படியெல்லாம் நம்ம சொல்லுவோம். ஆனா ஏசப்பா என்ன சொல்றாரு, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள்னு சொல்லி அவங்களை என்ன பண்றாரு. சொன்ன உடனே இப்ப பேதுருக்கு ஒரு சந்தோஷம். பேதுரு சொல்ற, ஆண்டவரே நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும். பேதுருவை நம்ம நிறைய இடத்துல வாசித்திருக்கிறோம், எல்லா இடத்துலயும் முந்தி 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 போற பேதுரு. அப்ப நீங்க தான் கடல்ல நடக்கிறீங்கன்னா நானும் வரேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா கடலை பார்த்தாச்சு. அவர் உடனே என்ன சொல்றாரு, வா வா, ரிஸ்க் எடுக்கிறியா வா. அப்பொழுது பேதுரு படவை விட்டுறங்கி இயேசுவின் இடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். நம்ம வேத புத்தகத்துல அல்லது இந்த உலகத்தின் ஹிஸ்டரியில கடல் மேல் நடந்தது நம்ம இயேசு சுவாமியை தவிர கூட ஒரே ஒரு ஆளுன்னா இந்த பேதுரு தான். அப்ப ரிஸ்க் எடுத்தா என்ன நடக்கும், நம்ம ரெக்கார்ட்ல நம்மளும் பேர் வந்துரும். அவன் நடந்தான் அப்படின்னு போட்டிருக்கான், அவன் நடந்திருக்கான், ஜலத்தின் மேல் நடந்தான். ஆனா காற்று பலமா இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். இப்ப கடல் மேல நடந்தாச்சு. நம்ம வாழ்க்கையை யோசித்து பாருங்க, நிறைய காரியத்துல அப்படிலாம் பண்ணனா, அப்படி யாரும் பண்ணியிருக்கவே மாட்டாங்க, நம்ம பண்ண இறங்குவோம். ஆனா அப்படி இருந்தாலும் வான்னு சொன்னாருனாலும் என்ன பண்ணுவாரு, காற்று சிச்சுவேஷனை பார்த்து சூழ்நிலையை பார்த்து நம்ம பயந்தாலும் ஆண்டவரே ரட்சியோன்னு தான் கூப்பிடணுமே தவிர உடனே நம்ம வேற எதையாவது ட்ரை பண்ணவே கூடாது. அப்ப இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய். ரெண்டு சிச்சுவேஷன்லயும் விசுவாசம் அற்பம். விசுவாசம் இல்லாம கிடையாது, விசுவாசம் இருக்கு, ஆனா குவான்டிட்டி கம்மி. அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்து. அவர்கள் யாரெல்லாம், இயேசுவும் பேதுருவும். அப்ப பேதுருவுக்கு இப்ப ஸ்டேட்டஸ் எங்க பயிற்சி பாத்தீங்கன்னா, அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்து. இயேசுவோடு கூட பேதுருவும் காலத்துக்கு வச்ச உடனே காற்று அமர்ந்தது. நம்ம வாழ்க்கையில இந்த ரெண்டு சிச்சுவேஷனும் இதுவரை பார்த்திருப்போம். இயேசு சுவாமி கூட இருப்பாரு, நமக்கு காத்தடிச்சிருக்கோம், நம்ம மாட்டியிருப்போம். கடவுள் சொல்ற ஒரே வார்த்தை அற்ப விசுவாசியே தான். அப்ப ரெண்டு சிச்சுவேஷன்ல பார்க்கும்போதும் நம்மளுடைய விசுவாச அளவு பெருகணும், அதுதான் நம்மளுக்கு முக்கியமான காரியம். விசுவாசம் பெருக்கமான விசுவாசம் நம்ம வாழ்க்கையில இருந்ததுன்னா நம்மளை எந்த புயலும் காற்று நம்மளை கீழே தள்ள முடியாது. நம்ம கீழே போற மாதிரியே இருந்தா கூட அவர் கையை நீட்டி நம்மளை தூக்கிடுவாரு. ரெண்டாவது நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது, எல்லா விஷயத்திலையும் சூழ்நிலைய கூட இருக்கிறவங்கள நம்மளோட தகுதியை யோசிக்காம ஏசப்பான்னு கூப்பிட வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். எப்படி கூப்பிடணும், ஒன்றும் பண்ண வேண்டாம். நம்ம எப்படி ஜெபிப்போம், கண்ணை திறந்து ஜெபிக்கலாம், முழங்காலில் நின்று ஜெபிக்கலாம், கட்டிலில் படுத்திருந்து ஜெபிக்கலாம். எப்படி கூப்பிட முடியுமோ அப்படி கூப்பிடுவோம். பிரச்சனை வந்தோன்னா நான் முழங்கால தான் நின்று ஜெபிக்கணும்னு எந்த ரூலும் கிடையாது. எப்படி கூப்பிட்டாலும், ஏன்னா கடல்ல அமிழ்ந்து போகும்போதும் கூப்பிட்டுருக்காங்க. கூப்பிட்டா அவரோட ஒரே ஆன்சர், அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய். விசுவாசம் இல்லாம கிடையாது, விசுவாசிக்கவே மாட்டேன் நான், இயேசுவை விசுவாசிக்கவே மாட்டேன்னா இன்னைக்கு ஒரு டிசிஷன் எடுங்க. இந்த பிரச்சனைகள்லாம் எனக்கு வந்ததுன்னா என்ன, அதுல இருந்து தூக்கி விடுகிற இயேசுவை நான் விசுவாசிப்பேன் அப்படின்னு ஒரு டிசிஷன் இன்னைக்கு எடுங்க. இன்னைக்கு நல்ல உங்களுக்கு ஒரு தருணம் கொடுக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காதவர்கள் இன்றைக்கு நீங்கள் விசுவாசிக்க ஆரம்பியுங்கள், உங்க வாழ்க்கை தலைகீழா மாறும். இப்ப ரெண்டு சிச்சுவேஷன்ல பார்த்தப்போ கடைசியில கையை பிடிச்சு தூக்கி அவள் நார்மல் சிச்சுவேஷனுக்கு கொண்டு என்ஜாய் பண்ண வைத்த தேவன் கண்டிப்பாக செய்வார்.
இனி 2வது கேட்டகரி அற்ப விசுவாசம். விசுவாசம் இருக்கு ஆனா கம்மி விசுவாசம். அப்படி இருக்கிறவங்க உங்க கர்த்தர் சொல்ற ஒரே வார்த்தை அற்ப விசுவாசியே, இந்த விசுவாசம் நமக்கு பெருகணும்னு ஜெபிங்க. நான் எல்லா சிச்சுவேஷன்லையும் தேவன் மேல கர்த்தர் மேல நான் விசுவாசத்தை வைப்பேன் அப்படின்னு சொல்லி நாம் ஜெபிப்போம். நம்ம விசுவாசம் இன்க்ரீஸ் ஆகும். இனி விசுவாசிக்கிறவர்கள் ஆவிக்குரிய கனிகள்ல ஒன்று, ஆவியின் கனிகள்ல ஒன்று விசுவாசம். அது ஒரு ஃப்ரூட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். இன்றைக்கு ஜெபித்து அந்த விசுவாசம் நமக்கு பெருகணும். யூதா 20 வாசிக்கிறோம், மகா பரிசுத்த விசுவாசம். அப்படி ஒரு விசுவாசம் யூதா எழுதுகிற போது 20வது வசனத்துல மகா பரிசுத்த விசுவாசம். விசுவாசமே இல்லைன்னா என்னைக்கு பரிசுத்த விசுவாசம் நமக்கு கிடைக்கும்? நமக்கு எப்போ மகா பரிசுத்த விசுவாசம் நம்மளை வந்து சேரும். இன்றைக்கு அதற்காக நம்ம ஜெபித்து தேவனிடத்துல நம்மளை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நமக்காக இதை இரக்கம் பாராட்டி செய்து இந்த மகா பரிசுத்த விசுவாசத்தை தருவாராக. இப்பொழுதும் நான் தேவனை நோக்கி நம்ம ஜெபிப்போம். அன்பு இரக்கம் நிறைந்த பரமபிதாவே, எங்களுடைய வாழ்க்கையில வருகிற எல்லா கர்த்தாவே கொந்தளிப்புகளையும் தேவனால அடக்க முடியும், தேவனால அமர்த்தி எங்களை பீஸ்ஃபுல்லா ஆக்க முடியும். தாவீது கர்த்தாவே இதை குறித்து எங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் போது, இக்கட்டு காலத்துல ஆபத்து காலத்துல நாங்க உங்களை நோக்கி கூப்பிடும் போது நீங்க அந்த சீனுக்குள்ள உள்ள என்டர் ஆகி நீங்க எங்களுக்காக ஆக்ஷன் எடுத்து கொந்தளிப்பை எல்லாம் அமர்த்தி எங்களை எல்லாம் சந்தோஷப்படுத்தி திரும்பவும் எங்களை கர்த்தாவே வழி நடத்துவீங்க அப்படின்னு சொல்லி கடல்ல யாத்திரை பண்ணுகிற தொழில் செய்கிறவர்களை குறித்து சொல்லி எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அப்பா, தாவீதுக்கு நீங்க கொடுத்திருக்கிற ஞானம் பெரிது இயேசு சுவாமி. எல்லா சிச்சுவேஷனையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை குறித்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்த அப்பா இந்த போர்ஷனுக்காக உண்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் கர்த்தாவே சீஷர்களிடத்துல நீங்க கற்றுக் கொடுத்த பாடங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்க வாழ்க்கையிலும் சில நேரத்துல தேவன் எங்களோடு கூட இருப்பீங்க, ஆனா எங்களுக்கு பிரச்சனைகளும் வரும். நாங்க உண்மை கர்த்தாவே குறை சொல்லாதபடிக்கு, உண்மை குறித்து நாங்க பேசாதபடிக்கு தேவன் எங்களுக்கு செய்திருக்கிற கர்த்தாவே பெரிய நன்மைகளை நினைத்து உண்மை நோக்கி நாங்க கூப்பிட அமிழ்ந்து போகிறோம். ஆண்டவரே எங்களை ரட்சியோன்னு சொல்லி கத்தி கூப்பிடக்கூடிய ஒரு வாழ்க்கையை கட்டளையிடுங்க. அது நிமித்தம் கரத்தை பிடித்து எங்களை தூக்கி நீங்க எடுப்பீங்க. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு சமாதானத்தை சந்தோஷத்தை கட்டளையிட உங்களால மாத்திரம்தான் முடியும்னு அறிக்கை பண்ணுகிறோம். சில சிச்சுவேஷன்ல நீங்க தள்ளி இருந்தாலும் எங்களை நினைத்து எங்களுக்காக ஜெபிக்கிறீங்க, எங்க மேல கரிசனையா இருக்கிறீங்கன்றத நாங்க நம்புகிறோம். ஏசப்பா, நீங்க நடந்து கூட வருவீங்க ஏசப்பா. அப்படி ஒரு காரியமே நடக்கலன்னு இருந்தா கூட நடக்காத காரியத்தை எங்களுக்காக நீங்க செய்து எங்களை குழியிலிருந்து எங்களை ஆளியிலிருந்து தூக்கி எடுப்பீங்க. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது நாங்க கற்றுக்கொண்டது போல இயேசு சுவாமி பெருக்கி தாங்க. இந்த எங்களை குறித்து நீங்க அற்ப விசுவாசியேன்னு சொல்லாதபடிக்கு விசுவாசத்தை எங்களை குறித்து பெருக்கி தாங்க இயேசு சுவாமி. அந்த மகா பரிசுத்த விசுவாசத்தை எங்களுடைய வாழ்க்கையில நீங்க கட்டளையிட வேண்டுமாய் வேண்டுகிறோம். தேவன் இந்த நன்மைகளை செய்து உங்க நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துங்க. நாங்க வேதத்துல வாசிக்கிறது போல எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உங்களுக்கே துதியையும் மகத்துவத்தையும் கனத்தையும் நீங்க கொண்டு வர வேண்டுமாய் வேண்டுகிறோம். இப்பொழுது இயேசு சுவாமி இந்த வார்த்தைகளை யார் யார் கேட்டாங்களோ அவங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். அவங்களை இயேசுவின் நாமத்துல ஆசீர்வதிக்கிறோம். தேவன் உங்களுடைய விசுவாசத்தை பெருக்கி அவங்களுடைய குடும்பங்களையும் வாழ்க்கைகளையும் இயேசு சுவாமி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் உம்முடைய நாமத்துல நாங்க கட்டளையிடுகிறோம். நீ என் கைகளுக்கு கட்டளையிடுங்கன்னு சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. நீங்க ஆசீர்வதிங்க. விசேஷமாய் இந்திய தேசத்துக்காக நாங்க ஜெபிக்கிறோம். இந்த காட் பிளஸ் இந்தியா அமைப்புக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசு சுவாமி. எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் தேவன் ஆசீர்வதிங்க. இந்திய தேசத்தின் மக்கள் ஒவ்வொருத்தரையும் பிளஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு ஊழியத்தையும் ஆசீர்வதிங்க. தேவநாமம் மகிமைப்பட வேண்டுமாய் வேண்டுகிறோம். ஏசப்பா, உம்மை துதிக்கிறோம். தேவன் செய்து முடித்த செய்ய போகிற இன்னும் எங்களுக்காக செய்வேன்னு வாக்கு பண்ணியிருக்கிற காரியங்களுக்காய் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும். அன்பு இரக்கம் நிறைந்த பரமபிதாவே, ஆமென். எங்களோடு கூட இணைந்த ஒவ்வொருத்தருக்கும் இயேசுவின் நாமத்துல நன்றிகளை செலுத்துகிறோம். தேசத்திற்காக ஜெபிக்க யார் யார் விரும்புகிறீர்களோ நீங்கள் எல்லாரும் எங்களோடு இணைந்து ஜெபிக்க உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். கீழே கொடுக்கப்பட்ட மொபைல் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. நாம் தேசத்திற்காக, தேசத்தின் ஆசீர்வாதத்திற்காக ஜெபிப்போம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.